ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வழக்கம் போல ஒரு கதையை பார்க்க போறோம். அது என்ன கதைங்கிறத வாங்க பார்க்கலாம். அதாவது சோக கதை தாங்க. இந்த வாழ்க்கையில இவர் வாழ்க்கையில இப்படி நடந்திருக்க கூடாது. அப்படி ஒரு கதை. வாங்க இந்த கதை என்ன கதைங்கிறத பார்க்கலாம். ஏன் இவர் இப்படி அழுதுட்டு இருக்காருன்னா, அவங்களோட அப்பாவை வந்து இதாயிட்டாங்க. அதாவது ம இறந்துட்டாங்க. அதனால அதோட வருத்தம் தாங்க முடியாம அழுதுட்டு இருக்கிறாரு. வருத்தங்கிறத விட அவங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற முடியாம இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த வேதனை தான் அவருக்கு அதிகமா இருக்கு. அதாவது என்ன அவங்க அப்பாவோட ஆசைன்னா, அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஆனா அவங்க பையன் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அந்த பையன்கிட்ட அடிக்கடி ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி, இந்த ஆசைய எப்படியாட்டும் நான் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆசைன்னு சொன்னாங்கன்னா, எனக்கு எப்படியாவது நல்லா சம்பாதிச்சு நானும் ஒரு சொந்த வீடு கட்டி அதில ஏசி வச்சு அந்த ரூம்ல படுத்து தூங்கணும். சந்தோஷமா வாழணும். அதாவது இப்ப உள்ள இந்த இளமை காலத்துல இருந்து முதுமை காலத்துல வரைக்கும் எனக்கு அப்புறமும் நீங்களும் அத சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அந்த பையனும் தனியா இருக்கும்போது அவங்க அப்பா சொன்ன ஆசையே நினைச்சிட்டு இருந்தான். அதாவது எப்படியாவது அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும். அப்பாவையும் சொந்த வீட்ல கட்டி அந்த ஏசிய வச்சு அந்த அப்பாவோட ஆசைய கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படின்னு யோசிச்சு அவனும் பல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணான். ஒவ்வொரு வேலையா தேடுனான். ஒவ்வொரு வேலையா தேடும்போது அவனுக்கு ஒரு வேலை கூட ஒழுங்கா கிடைக்கல. அவன ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவனுக்கு திறமை இல்லாம இல்ல. அவன எல்லா இடத்துலயும் காசு எதிர்பார்த்தாங்க. அவன்ட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல குடுத்து. அதனால அதனால எந்த வேலையுமே அவனுக்கு ஒழுங்கா கிடைக்கல. சரி, இந்த வேலை தான் ஏதோ படிச்சதுக்கு தகுந்தமான வேலை கிடைக்கலன்னு சொல்லி அவனால எந்த வேலைக்குனாலும் போவோம் அப்படின்னு சொல்லி வாண்டட் லிஸ்ட்லாம் தேடினான். ஒரு வேலையும் அவனுக்கு உருப்படியா அதாவது ஒழுங்கா கிடைக்கல. கடைசியில ஒரு ஷோரூம்ல போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் வேலை பார்த்தான். அந்த வேலையும் அவனுக்கு ஒழுங்கா கிடைக்கல. அவங்க அப்பாவுக்கும் வயசாயிடுச்சு. அவங்க ஆசைய எப்படி நிறைவேத்த போறானோ அந்த பையனும் யோசிச்சுட்டே இருந்தான். இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துல அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருந்ததுல ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, "ஒண்ணுமே பார்க்க முடியாது. உங்க அப்பா இதாயிட்டாங்க" அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்தது. அந்த செய்திய கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டான். அதாவது வருத்தப்பட்டான்னு அவனோட உலகமே அழிஞ்ச மாரி அவனுக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அப்புறம் கடைசி வரைக்கும் அப்பாவோட ஆசைய நிறைவேற்ற முடியாம போயிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டான். அவனால தாங்கவே முடியல. அப்படி தாங்க முடியாம ஒரு கவிதை எழுதுனான். அது என்ன கவிதைன்னு வாங்க பார்க்கலாம். வருந்துகிறேன். முடியாத அளவுக்கு வருந்துகின்றேன். ஏனென்றால் என் அப்பாவின் ஆசையை நிறைவேற்றி விட்டேன். இருந்தாலும் வருந்துகின்றேன். எதற்காக என்றால், என் அப்பாவுக்கு ஆசை என்னவென்றால், சொந்தமாக வீடு கட்டி அதில் குளிர்சாதனை பெட்டி வைத்து தூங்க வேண்டும் என்று. என் அப்பா தூங்கும் ஆசையை நிறைவேற்றி விட்டேன். ஆனால் வீடு கட்டி தூங்க வைக்க முடியவில்லை என்னால். குளிர்சாதனை பெட்டி மட்டுமே வாங்கி தூங்க வைக்க முடிந்தது. இதனால்தான் முடியாத அளவுக்கு வருந்துகின்றேன். அப்படின்னு அவரோட சோகத்த சொல்ல முடியாத சோகத்த இந்த கவிதை மூலமா சொல்லியிருந்தாரு. உண்மையிலே இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இந்த கவிதை, கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.